السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், லுஹாவுடைய நேரம். லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை 100 தடவைகள் ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக உலகத்தினுடைய எல்லா செல்வங்களையும் அல்லாஹ் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான். நம்மை அல்லாஹ் செல்வ செழிப்போடு வாழ வைக்கின்றான். பிறரிடம் கையேந்தக்கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுஹாவுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். அதிகமான சகோதரர்கள் லுஹாவுடைய நேரம் எப்பொழுது ஆரம்பிக்கின்றது, எப்பொழுது முடிவடைகின்றது என்று அதிகமான சகோதரர்கள் கேட்கிறார்கள். லுஹாவுடைய நேரம் சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு அரை மணித்தியாலம் கழித்ததிலிருந்து லுஹருடைய அதானுக்கு இடைப்பட்ட நேரம் லுஹாவுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த லுஹாவுடைய நேரத்தில் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான். அதே போன்று இந்த லுஹாவுடைய தொழுகையை யார் வளமையாக தொழுது வருகிறார்களோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். நாமும் இந்த லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வருவோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை அல்லாஹ் நீக்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த லுஹாவுடைய இந்த தொழுகையை தொழுதுவிட்டு நாம் 100 தடவைகள் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். என்ன துஆ என்றால், லா ஹவுல வலா கூவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா கூவத இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் ஓதுவோம். ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி அல்லாஹ் நம்மை செல்வ செழிப்போடு வாழ வைப்பான். இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். லுஹாவுடைய தொழுகையை வலிமையாக தொழுது வருவோம்.